அதிமுகவுக்காக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்ட சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு சரத்குமார் அவர்கள் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் இருந்திருக்கார். திரு சரத்குமார் வணக்கம். நீங்கள் தமிழகம் முழுவதும் தீவிரமாக நீங்களும் நாம் தமிழர் கூட சீமானும் மதுரை ஆதினம் தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டீர்கள். நீங்கள் பிரச்சாரம் சென்ற இடங்களெல்லாம் மக்களுடைய வரவேற்பு மிகப்பெரிய அளவில் இருப்பதாக நம்மிடம் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருந்தீர்கள். இப்போது இந்த பிரச்சாரத்திற்கு முடிவில் அதிமுக தலைவருடைய பொதுச்செயலாளரும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அடுத்து அதிமுக ஆதரவாக தீவிரமான பிரச்சாரத்தை மேற்கொண்டவர்கள் குறிப்பிடத்தக்க. நீங்கள் உங்களுடைய பிரச்சாரத்திற்கு கிடைத்த பலன், உங்களுடைய பிரச்சாரம் மக்களிடம் எப்படி எதிர்கொள்ளப்பட்டது? இந்த மக்களுடைய கூட்டங்களை நீங்க சென்றடலாம் பார்க்கும்போது இந்த 37 யாருமே எந்த கருத்து கணிப்புமே சொல்லாத மிகப்பெரிய 37 இடங்களில் அதிமுக முன்னிலை பெறக்கூடிய அளவுக்கு இந்த அளவு வெற்றி முன்னிலை பெறும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்களா? திரு சரத்குமார். மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களுடைய ஆட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய மாபெரும் வெற்றி தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா இதைத்தான் நான் வலியுறுத்தி நான் சென்ற இடங்களில் எல்லாம் பிரச்சாரம் செஞ்ச இடத்துல எல்லாம் நான் சொன்னது ஒன்னே ஒன்றுதான், சிறந்த ஒரு ஆட்சி, அதுவும் ஒரு திடமான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு முதலமைச்சர் தான் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி என்பதுதான் என்னுடைய ஆழமான பிரச்சாரமாக இருந்தது. அது மக்களை சந்திக்கும் போது அந்த நல்லாட்சிக்கான உத்தரவாதத்தை தான் என்னோட பார்க்க முடியுது, அந்த உணர்வு தெரிஞ்சது. ஆனா 40 நமது என்ற எல்லையை அடையக்கூடிய ஒன்று நிச்சயம் என்பதுதான் என்னுடைய கருத்தாகவே இருந்தது. இது நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி, மாபெரும் வெற்றி. மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவர் அவர்களுக்கு முதற்க என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லணும். இதற்காக உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி தான் சொல்லணும். இந்த பிரச்சாரத்தில் போகும்போது உணர முடிந்தது எல்லாமே இது ஒன்றுதான், அந்த நல்லாட்சி, அவங்களுடைய தொடர்ந்து நல்லாட்சி இருக்க வேண்டும் என்ற உத்தரவாதத்தை மக்கள் அவர்களுக்கு வேண்டி இருக்கிறார்கள். நன்றி திரு சரத்குமார், உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு.